வாட்ஸ்அப்பிற்கு மாற்றாக புதிய ஆப் தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. அந்த புதிய ஆப் தினமும் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த ஆப் இந்தியாவில் அதுவும் சென்னையில் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த புதிய ஆப் பற்றி பார்ப்பதற்கு முன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லது ஃபாலோ பண்ணுங்க. அந்த புதிய ஆப்பின் பெயர் அரட்டை மெசஞ்சர் ஆப் என்பது ஜோஹோ கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய உடனடி செய்தியிடல் பயன்பாடாகும். அரட்டை என்ற பெயருக்கு தமிழில் அரட்டை அல்லது உரையாடல் என்று பொருள். வாட்ஸ்அப் அதன் தனியுரிமை கொள்கையில் புதுப்பிப்புகளை அறிவித்த உடனேயே ஜனவரி 2021இல் இந்த செயலி மென்மையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அரட்டை செப்டம்பர் 2025இல் பதிவிறக்கங்களில் கூர்மையான அதிகரிப்பை கண்டது. 2021ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பொதுவில் வெளியிடப்படுவதற்கு முன்பு ஜோஹோ ஊழியர்களிடையே அரட்டை ஆரம்பத்தில் உள்நாட்டில் சோதிக்கப்பட்டது. வாட்ஸ்அப்பின் புதுப்பிக்கப்பட்ட சேவை விதிமுறைகள் குறித்த கவலைகளால் தூண்டப்பட்ட தனியுரிமையை மையமாக கொண்ட மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த செய்தியிடல் சேவைகளுக்கான ஆர்வத்தின் எழுச்சியுடன் இந்த வெளியீடு ஒத்துப்போனது. செப்டம்பர் 2025இல் அரட்டை தத்தெடுப்பில் ஒரு பெரிய எழுச்சியை சந்தித்தது. தினசரி பதிவு செய்தல் 100 மடங்கு அதிகரித்ததாக கூறப்படுகிறது. 3 நாட்களில் சுமார் 3000இலிருந்து 3,50,000க்கும் அதிகமாக இருந்தது. இந்த வளர்ச்சி தற்காலிகமாக ஜோஹோவின் உள்கட்டமைப்பை குறைத்தது. இது சேவையகங்களின் விரைவான அளவையும் திறன் விரிவாக்கத்தையும் தூண்டியது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் சமூக வலைப்பின்னல் பிரிவில் ஆப்பிளின் ஆப் ஸ்டோர் தரவரிசையில் இந்த செயலி முதலிடத்தை அடைந்தது. அறிமுகப்படுத்தப்பட்டபோது இந்தியாவில் வாட்ஸ்அப்பிற்கு உள்நாட்டு போட்டியாளராக அரட்டை நிலைநிறுத்தப்பட்டது. ஆனால் குறியாக்கம், சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் நெட்வொர்க் விளைவுகள் ஆகியவற்றில் நிறுவப்பட்ட தளங்களுடன் போட்டியிடுவதில் அது சவால்களை எதிர்கொண்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இந்திய அரசாங்க அதிகாரிகளிடமிருந்து பதிவிறக்கங்கள் மற்றும் ஒப்புதல்களின் அதிகரிப்பு காரணமாக இந்தியாவில் இந்த செயலி பிரபலமடைந்து வருகிறது.